திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, முதல்ல இறைவனை அடைவதற்கு தேவைப்படும் குவாலிட்டிஸ், தரங்கள் அப்படின்னா என்ன தரம் அப்படி வேணும், இறைவன் அடைவதற்கு என்ன தரம் அப்படின்னா என்ன மாதிரி நம்மளை உருவாக்கிக்கணும், எப்படி நம்ம அவரை உணர்வதற்கு நம்ம தயார் செஞ்சுக்கணும், அவரை கிட்ட போகிறதுக்கு, அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத விட, முதல்ல அவரை கிட்ட போகாமல், அவரை நினைக்க விடாமல், அவரை சிந்திக்க விடாமல், அவரை அடைய விடாமல், அவரை பற்றி தெரிஞ்சிக்க விடாமல், அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் நம்மளை எந்த விஷயங்கள் தடுக்குது அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க அது குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை சிந்திக்கும்போது நமக்கு இறை உணர்வு, இறை அனுபூதி, அந்த கருணாமூர்த்தி, தயாளு அப்படிங்கிறவர் நமக்கு கிடைக்கும். இப்போ இறைவனுங்கிறது யார்? ஒரு நம்ம மேலே இறக்கப்படக்கூடிய ஒரு ஜீவன், தாய்க்கும் சிறந்த தயாவான தத்துவமே அப்படின்னு சொல்லி பாடியிருக்க மாணிக்க வாசகர். தாயின் சிறந்த தயாவான தத்துவமே அப்படின்றார். நம்ம தாய் கூட சில நேரங்களில் நம்ம மேலே சலிப்பு தட்டிடுவாங்க, தாய் கூட நம்ம மேலே கோவப்படுவாங்க, தாய் கூட நம்மளை உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க, தாய் கூட சில நேரத்தில் நம்மளை புறக்கணிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இறைவன் நம்ம எத்தனை தவறுகள் செய்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் நம்மளை மன்னித்து, ஆதரித்து, வாய்ப்புகளை கொடுத்து, திருப்பி அவர் பக்கம் நம்மளை இருக்கிறதுக்கு முழுமையாக தயார் செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போது நாம் அவர்கிட்ட சத்தியம் செஞ்சுட்டு திரும்பி அதே தப்பு தான் செய்வோம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஏதோ தப்பு செய்வோம். அப்படிப்பட்ட நம்மளால் ஒரு இயலாத காரியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இறைவனை அடைவதற்கு என்ன தடையாக இருக்குது, நம்மக்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது, நம்ம எது தடுக்குது அப்படின்னு பார்த்தா, நாம் முதல் விஷயம், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா துயரங்களுக்கும், நாம் தெரிஞ்சு செய்கிற பாவங்களுக்கும், தெரியாமல் செய்கிற பாவங்களுக்கும், நம்ம மன உளைச்சலுக்கும், புதிராக இருக்கிறதுக்கும், ஒரு தெளிவு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாம் இந்த பூமியை நமக்கு சொந்தம் நினைக்கிறது, நாம் இந்த உடம்பை நம்மளுடைய சொந்தம்னு நினைக்கிறது, நாம் இந்த உடம்புக்கான விஷயம் இல்லை, நாம் இந்த உடம்புக்கான விஷயம் கிடையாது. இந்த உடம்பு நமக்கு தரப்பட்டிருக்கு குறுகிய காலத்துக்கு, மீண்டும் இந்த உடம்பு பிடுங்கப்படும். இந்த பூமி நமக்கு வாழ்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் சிறிய காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மீண்டும் நம்மளை வெளியே துரத்தப்படும். நல்லா கேட்டுக்கோங்க, நாயை விட மோசமாக இந்த பூமியை விட்டு நம்மளை துரத்துவாங்க. நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னா நம்மளை ஆதரிக்கிறதுக்கு நம்ம உறவினர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு பதில் உயிர் கொடுப்பாங்களா? நம்ம உறவினர்கள் நம்மளுக்கு பதில் உயிர் கொடுப்பாங்களா? சற்று யோசிங்க. கவலை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு புத்தரோட கதை இருக்குது. புத்தர் ஒரு மனிதனை வாப்பா ஞானம் பெறலாம் அப்படின்னு கேட்பார். இல்லை, நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன், இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வர முடியாது, எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும். சரின்று திருப்பி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூப்பிடு. இல்லை, இப்போதைக்கு நான் வர முடியாது, என் மனைவியை நான் பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், குழந்த வந்துருச்சு. சரிப்பா, குழந்த பெருசானோன்னு கூப்பிட்றாரு. இல்லை, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டம் சொல்கிறார். இப்போ புத்தர் சிரிக்கிறார். அப்போ அவர் கொஞ்சம் தடுமாறி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி இதே வாழ்க்கையை வாழ்கிறோமே, தெரியாமல் எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமேன்ற ஒரு கேள்வி அவருக்கு வருது. அப்போ புத்தர் சொல்கிறார், இந்த பூமியில் உன் மேலே யாருக்கும் உண்மையான பாசம் கிடையாது, அப்படி உண்மையான பாசம் வைக்கவும் முடியாது. ஏன்னா நாம் உடம்பு கிடையாது, நாம் உடம்பு நாம் அந்த உடம்புக்கான ஆட்கள் கிடையாது, உடம்புக்கான பந்தம் நமக்கு கிடையாது. நம்ம உடம்பே கிடையாத போது இந்த உடம்பு சார்ந்த பந்தங்கள் எப்படி நமக்கு சொந்தம் ஆகும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு என் மனைவி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா பாசமாக இருக்காங்க அப்படின்னு நிறையா சொல்கிறார். சரி, நாளைக்கு நான் ஒரு மருத்துவர் மாதிரி, ஒரு
வைத்தியர் மாதிரி அந்த வேஷத்தை மாற்றி வரேன், நீ வந்து இறந்த மாதிரி நடி அப்படிங்கிறார். அப்போ அவர் இறந்த மாதிரி நடிச்சிட்ருக்கார். இவர் அந்த வழியாக போகிறாரு. அவங்க வீட்டில் உட்காந்து அழுகிறாங்க எல்லாருமே. அப்போ இவர் வரும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இருந்தால் திடீர்னு இப்படி ஆகிட்டாரு, உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஏம்மா இவருக்கு பெரிய சாபம் ஒன்று இருக்குது, அதையும் விமோச்சனம் பண்ணால் இவருக்கு உயிர் பிழைச்சிக்குவார் அப்படின்னு. என்னன்னு கேட்கும்போது, இவருக்கு பதில் இன்னொருத்தர் யாராவது உயிர் கொடுக்கணும், யாராவது கொடுத்தீங்கன்னா இவர் வந்து நான் பிழைக்க வைக்கிறேன் அப்படின்பார். அப்போ திடீர்னு அவங்க அப்பாவை பார்ப்பாரு. அவங்க அப்பா உடம்பு முடியாமல் கிடப்பாங்க, அவர் முடியாது. அவங்க அம்மா பார்ப்பாங்க, இல்லைப்பா நான் வந்து இவன் 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 போயிட்டான், ரைட்டு ஓகேப்பா, நான் போயிட்டாவா இவங்க அப்பாவை யார் பார்த்துக்குவா, அவர் கடைசி காலத்தில் ரொம்ப பால் தண்ணி சோறு கூட இல்லாமல் இருக்காரு, நான் தான் ஊற்றணும், அப்போ நான் தான் இருந்து ஆகணுன்றார். சரி. மனைவியை பார்க்கும்போது மனைவி கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு, இல்லைங்க இப்போ நான் இவரை திருப்பி இங்கே வர வச்சுட்டு திருப்பி நான் போயிட்டா குழந்தைங்களை பார்த்துக்க இவரால் முடியாது, இப்போ ரொம்ப கஷ்டப்படுவார், போனதாகவே இருக்கட்டும் அப்படின்ற. குழந்தைங்க அஃப்கோர்ஸ் அவங்களாம் வாழ வேண்டியவங்க வர மாட்டாங்க. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிக்க சொல்லிடுவார். இப்போது புரியுதாப்பான்னு கேட்பார். இதுதான்ப்பா வாழ்க்கை, உன்னோட உடம்பு கொடுக்கப்பட்டிருக்க குறுகிய காலம்தான் உனக்கு கூட வரும், உன்னோட மனம் சார்ந்த பதிவுகள் அதோடு போயிடும், புரியுதுங்களா? இந்த பூமியில் ஏற்பட்டக்கூடிய நினைவுகள் எல்லாமே இந்த பூமியோடு போயிடும். ஆனால் உன் கூட வர்றது என்ன தெரியுமா, இந்த ஆன்மாவும் உன் கர்மாவும் தான். அப்போ நீ நல்ல செயல்களை செய்தால், நல்ல கர்மாக்களை செய்தால் உன்னுடைய ஆன்மா பலப்படும், நீ ஆன்மா கூட பயணிக்கலாம், இறைவனை அடையலாம். இறைவனை அடையும் பொழுது, அந்த நிலையை அடையும் போது, இறைவன் அடைவது என்பது அந்த நிலைப்பாடை அடையும் போது உனக்கு மோட்சத்தை நான் கொடுக்குறேன், முக்தியை கொடுக்குறேன், இந்த தெளிவை கொடுக்குறேன், இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போது இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நாம் தவறாக புரிந்து கொண்டு இந்த பூமியை நிரந்தரமாக நினைத்து கொண்டு, இந்த பூமி வந்து நமக்கு வந்து